பரிகாரம் அப்படின்னா ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டார். அப்போ நீங்கள் சொல்கிறதுனா பார்த்தா ஒரு டெம்போ நிறைய ஆட்டோட தான் நான் ஹஜ்ஜுக்கு போகப்பட்டிருக்குது, நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதுதான் அவர்கள் ஒன்றும் கிடையாது, முடி நீக்கினா மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த இது பரிகாரம். அதுவும் வந்து ஏறாமுடைய அந்த நிலையில் தான். ஏறாம் அந்த போனோன்னே உம்ரா பண்ணிவிட்டு ஏறாம கலைஞ்சிருவாங்க. ஸோ எந்த பரிகாரமும் தேவைப்படாது. மறுபடியும் 8ஆம் தேதியிலேருந்து தான் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது இது எல்லாம் என்ன சொல்கிறான், இது ஒரு சைக்காலஜி, இந்த மதவாதிகளுக்கே இருக்கிற சைக்காலஜி. எதெல்லாம் செய்யணும் அனுமதிக்கப்பட்டது சொல்லுங்க. அப்போ எல்லாம் அப்படியே உள்ட்டா ஆகிறான். இஸ்லாத்தில் என்னென்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப, அதாவது எதெல்லாம் அலௌடுங்கிறத விட எதெல்லாம் நாட் அலௌடு மற்றதெல்லாம் அலௌடு. அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற மதங்களை விட இது வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிடும். அதாவது டோட்டலாக ஹராமுடைய லிஸ்ட்டு சொல்லிவிட்டு மற்றதெல்லாம் ஹலாலுங்கிறான். அதுக்கு அல்லாஹ் சிம்பிளாக என்ன சொல்கிறான், தூய்மையான அனைத்து பொருட்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ தூய்மையானது அசுத்தமானது எது? இஸ்லாம் எதை தடை செஞ்சுதான்? பன்றி இறைச்சி, ரத்தம், தானாக செத்தது, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய பெயர் சொன்னது, வேறு கடவுள்களுக்கு படைக்கப்பட்டது, வேறு கடவுள்கள் வணங்கும் இடத்தில் அது அறுக்கப்பட்டது, இது எல்லாமே. மேலும் எந்த வேட்டை பிராணிகளுக்கு நீங்கள் வேட்டையாட கற்றுத்தந்திருக்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அறிவை கொண்டு அவற்றுக்கு வேட்டையாட கற்றுத்தந்திருக்கிறீர்கள். பிறகு அந்த வேட்டை பிராணிகள் உங்களுக்காக பிடித்து வைத்திருப்பவற்றை நீங்கள் உண்ணலாம். ஆயினும் அவற்றின் மீது அல்லாவின் பெயரை உச்சரியுங்கள். இன்னும் அல்லாவின் சட்டங்களுக்கு மாறு செய்ய அஞ்சுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கணக்கு கேட்பதில் மிக விரைவானவன். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த வேட்டை பிராணிகள், இந்த முயல்லாம் பிடிச்சிட்டு வர்றதுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம், பயிற்சி கொடுத்து வச்சுருப்பாங்க. நாய் வந்து வேகமாக போய் அதை அப்படியே கவ்விட்டு வந்து அது கொடுக்கும். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், அது சாப்பிட்லாம். ஆனால் அதில் என்ன இருக்கணும், அது பிடிச்சு வச்சுருக்குதுன்னா அதில் அல்லாவின் பெயரை உச்சரியுங்கள். நீங்கள் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க உயிரோடு இருந்தால் என்ன, அந்த பிராணி உயிரோடு இருந்தால் அறுக்கணும். இந்த பிராணி செத்துருச்சுன்னா அது ஹலால். அந்த பிராணியை அனுப்பும் போது நம்ம என்ன பண்ணணும், பிஸ்மில்லா சொல்லி அனுப்பணும். அது பிடிச்சது எசகா அது என்ன ஆயிடுச்சு, செத்துருச்சு, அது அந்த பிராணி என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். இப்போ அது மட்டும் உடம்புக்கு கேடு இல்லையானா கேட்டால் கிடையாது. அதனால சொன்னல, இந்த இஸ்லாத்தில் ஹராமாக்குனது எல்லாமே உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, அது வந்து நம்முடைய ஒழுக்கத்துக்கு மாற்றமானது. நம்முடைய அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்து அது டேமேஜ் ஏற்படுத்தும். அது என்ன டேமேஜ் ஏற்படுத்தும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது அதில் வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்படி அல்லாஹ்வுடைய பேரை சொல்லியிருந்தால் நீங்கள் வந்து அதை இது பண்ணுங்க அப்படிங்கிறான். அது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா, அது எடுத்துகிட்டு வந்துச்சின்னு வச்சுக்கோ, அதில் வந்து அது கொஞ்சம் சாப்பிட்ருக்கூடாது. அது சாப்பிட்ருந்துச்சின்னா என்ன அர்த்தம், அது அதுக்காக பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ வேட்டை பிராணி நீ வளர்த்திருக்கிற நாய், அதுக்கும் சோறு போடணும்ல, அதுக்கு தேவையான அது வேட்டையாடி சாப்பிடுதுன்னு வச்சுக்கோ, அதுக்கு பசி இருந்துச்சு தின்னுருச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு மட்டும் கொடுத்துட்டே இருக்கும், அது சாப்பிடாதா? அப்போ அது எடுத்துகிட்டு வந்ததில் கடித்து கொஞ்சம் தின்றுச்சு அப்படின்னா அது அதோடதுன்னு அர்த்தம். அது வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது,